மூன்று மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் விடுமுறைக்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மகர ஜோதி தினத்தன்று சபரிமலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரண பெட்டி ஊர்வலம் பந்தளம் அரண்மனையில் இருந்து புறப்பட்டது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். பொங்கல் விடுமுறைக்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பொங்கலுக்கு ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் சென்னை கோயம்பேட்டில் ஒரே இடத்தில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வத்துடன் குவிந்தனர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு சந்தைகளில் விற்பனை சூடுபிடித்துள்ளது. எட்டயபுரத்தில் 5 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள்.